உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 4ஆம் திகதி 3ஆம் மாதம் 2026 புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை, விசுவாவசு வருடம் மாசி மாதம் 20ஆம் நாள், பிரதமை திதி, பூர நட்சத்திரம், அமிர்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12:30 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 8 மணி முதல் 9:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 5 மணி முதல் 6:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 11 மணி முதல் 12:30 மணி வரை. இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் ஊக்கம், ரிஷபம் அமைதி, மிதுனம் ஈகை, கடகம் ஓய்வு, சிம்மம் மறதி, கன்னி வெற்றி, துலாம் இன்பம், விருச்சிகம் கோபம், தனுசு சஞ்சலம், மகரம் தடை, கும்பம் வரவு, மீனம் ஆசை. ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து சம்பந்தமாக, எண்கணிதம் சம்பந்தமாக, பெயர் மாற்றம் சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதிலை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, ஜாதக கர்மா நாமகரணம் என்று சொல்லக்கூடிய 2 விஷயத்தை பற்றி. ஜாதக கர்மா நாமகரணம். நாமகரணம்டா பெயர் சூட்டு விழா. அது ஒரு விழாவாகவே இருப்பது, பெயர் சூட்டு விழா என்று நாங்கள் சொல்கிறது. நாமகரணம் என்று வடமொழியில் சொல்கிறது, பெயர் வைக்கிறது. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும். என்னத்துக்கு பெயர்? எத்தனையோ மனிதர்கள் இருக்கணும். தம்பி என்று கூப்பிட்டா 4 பேர், எங்களை விட வயசு குறைஞ்ச 4 பேரும் ஒன்றா திரும்பி பார்ப்பான். ஆனால் கிருஷ்ணான்னு கூப்பிட்டா யாருக்கு கிருஷ்ணா என்று பெயர் இருக்குதோ அவன் மட்டும் திரும்பி பார்ப்பான். அதனால் மனிதர்களை தங்களுக்குள் வேறுபடுத்தி காட்டுவதற்காக அவர்களுக்கு பெயர் முக்கியம். பெயரினுடைய சிறப்பை பலர் அறிவதில்லை. என்னட்ட ஜாதகம் பார்க்க விரும்பினோம், பிள்ளைக்கு பேர் வைக்கணும் ஐயான்னு சொல்லுவினோம். நாங்கள் சொல்லுவோம், பேர் வைக்கிறதா இருந்தால் என்னென்ன முறை, அதெல்லாம் பெரிய செலவு, அதை நாங்கள் பேரை வச்சுக்கொள்கிறோம் ஐயான்னு சொல்லுவினோம். பேர் என்பது நீங்கள் ஒரு குழந்தைக்கு வச்சிங்களா இருந்தால் 1 கோடி முறை அந்த பெயரை சொல்லி உச்சரிப்பை சொல்லி கூப்பிடுவீர்கள். அதிர்ஷ்டமான பெயரை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வையுங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் தேர்ந்தெடுத்து தாரோம். அதிர்ஷ்டமான பெயரை வையுங்கள். இறைவனுடைய திருநாமங்களை பேராக வைத்து கொள்ளுங்கள். இப்போ ஒருத்தனுக்கு சிவாண்டு பேரை வச்சுட்டீங்க. நீங்கள் அவனை எப்போ பார்த்தாலும் சிவா 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 சிவா. நீங்கள் சிவபெருமானை அழைக்கவில்லை, உங்களுடைய பிள்ளையைத்தான் நீங்கள் கூப்பிடுறீங்கள். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் உங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட 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 சிவனினுடைய நாமத்தை நீங்கள் சொன்ன புண்ணியம் உங்களுக்கு சேர்ந்து கொண்டிருக்கும். முருகன் என்று பேரை வைப்பியல், முருகான்னு கூப்பிடுவியல், முருகனையே அழைத்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் இறை நாமங்கள் இப்போ மொடர்னாக லேட்டஸ்ட்டாக பேர் கூட இறைவனுடைய நாமத்தில் நிறைய பேர் இருக்குது. அந்த மாதிரி பேரை வையுங்க. ஒரு மனிதனுக்கு வைக்கக்கூடிய, ஒரு குழந்தைக்கு வைக்கக்கூடிய பெயர் அந்த குழந்தை பருவத்தில் 100 தரம் கூப்பிடுவோம். வளர்ந்து வார நேரத்தில், முதுமை பருவத்தில்
மரணத்திற்கு பின்னரும் அந்த பேர் பூமியில் வாழும். பேருக்குரியவர் செத்துப்போனார், ஆனால் அவருடைய பேர் செத்துப்போன எங்களோட தாத்தாவுக்கு பேர் சுப்பிரமணிய சாமி. அவருடைய பேரை சொல்லி நாங்கள் அர்ச்சனை செய்து கொண்டு இருப்போம். கோயிலில் போய் சுப்பிரமணிய சாமிக்கு மோட்ச அர்ச்சனை செய்யுங்கோ. அப்போ அந்த பேர் எங்கே இருக்குது? எங்களுடைய தாத்தாவோட பேர் சுப்பிரமணிய சாமி. அவர் இறந்ததற்கு பின்னரும் அவருடைய பெயர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதனால் மரணத்திற்கு பின்னரும் இந்த பூமியில் உலாவக்கூடியது எங்களுடைய நாமம். அப்படிப்பட்ட பேரை கவனமாக வைக்க வேண்டும், நல்ல பேராக இருக்க வேண்டும். நாமகரணா ஒரு பிள்ளை பிறந்ததுண்டா 30 இரவு முடிஞ்சு 31வது நாள் அந்த பிள்ளைக்கு புண்ணியாக வச்சனம் செய்வோம், புண்ணியாக வாச்சனம் செய்வோம், தொடக்க கழிவு செய்கிறோம். அப்படி தொடக்க கழிவு செய்யக்குள்ளதான் பிள்ளைக்கு பெயரை வைப்பது. நாமகரணம் சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 31வது நாள் பேரவை. நீங்கள் வடிவாக தொடக்க கழிவு செய்கிறதா இருந்தால் நாங்கள் எல்லாம் பிள்ளையை எங்களுடைய கைகளில் வாங்கி அவருடைய வலது கால அந்த பிள்ளையினுடைய வலது காதில் சில மந்திரங்களை சொல்லி அந்த பெயரை 3 தரம் நாங்கள் உச்சரிப்போம். சுப்பிரமணியம்னு பேரை வச்சுட்டோம். சுப்பிரமணியம் 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 என்று அந்த பிள்ளையினுடைய பேர் அக்ஷயன் என்று பேரை வச்சுட்டோம். அக்ஷயன் அக்ஷயன் அக்ஷயன். அக்ஷயம் என்றால் என்ன? அல்ல அல்ல குறையாத பாத்திரத்துக்கு பேர் அக்ஷய பாத்திரம். அக்ஷயன் என்று பேர். அதிர்ஷ்டமான முதல் தர அதிர்ஷ்டமான பேர்களில் ஒன்று அக்ஷயன். அந்த பேரை சொல்லும். அதுக்கு பிறகு பிள்ளையோட அம்மா பிள்ளையை வாங்கி 3 தரம் பேர் சொல்லுவாள். பிள்ளையோட அப்பா பிள்ளையை வாங்கி 3 தரம் பேர் சொல்கிறது. பிறகு உறவினர்கள் எல்லாரும் அன்றைய தினம் பிள்ளையினுடைய வலது காதில் 3 முறை புதிதாக வைக்கப்பட்ட பெயரை சொல்வார்கள். இதுதான் நாமகரணம், பெயர் சூட்டு விழான்னு சொல்கிறது. பிறகு ஒரு தட்டத்தில் அரிசியை பரப்பி அந்த அரிசியில் பிள்ளையினுடைய பெயரை தமிழில் எழுத வேண்டும். அதுவும் பெயர் சூட்டு விழாவில் ஒரு பகுதி. சரி, இந்த பேரை எப்படி வைக்கிறதுண்டா, உங்களுக்கு குழந்தை பிறந்தோன்னே ஜாதகத்தை பார்த்து என்ன நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அவிட்ட நட்சத்திரத்தில் பிள்ளை பிறந்தால் கானா, கீனா, கூனா, கேனா, கையண்ணா, கோனா, கோவண்ணா, கவ்வண்ணா இந்த 8 எழுத்திலும் பேர் வைக்கலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிள்ளை பிறந்தால் கானா, கீனா, கோனா, கேனா, கையண்ணா, கோனா, கவ்வண்ணான்ற எழுத்தில் பேர் வைக்க வேணும். இது மாதிரி என்ன நட்சத்திரத்தில் பிள்ளை பிறந்ததுன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்துக்குண்டான எழுத்து முன்னுக்கு வர மாதிரி பேர். இப்போ அவிட்ட நட்சத்திரத்தில் காணாண்டு வைக்கலாம், கல்யாணி என்று பேர் வைக்கலாம். கீனாவில் வைக்கலாம், கிருஷ்ணவர்ஷினி என்று பேர் வைக்கலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிள்ளை பிறந்தால் இந்த மாதிரி ஒரு எழுத்து முன்னுக்கு வர மாதிரி பேர் வைக்கணும். அப்போ உங்களோட பிள்ளை என்ன நட்சத்திரத்தில் பிறந்ததுன்னு பார்த்து அந்த நட்சத்திரத்திற்குண்டான எழுத்தில் வர மாதிரி பெயர் வைக்க வேண்டும். இது முதலாவது விதி. 2வது, இப்போ எல்லாரும் எண்கணிதம் பார்த்து பேர் வைக்கணும். இப்போ பிள்ளை பிறந்தா இந்த பிள்ளைக்கு என்ன நம்பர் அதிர்ஷ்டம் என்று பார்க்கணும். பிள்ளை எத்தனாம் தேதி பிறந்தது, அது ஒரு எண். பிள்ளை பிறந்த ஆண்டு மாதம் தேதியெல்லாம் கூட்டினா ஒரு கூட்டன் வரும். ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிர்ஷ்டம் யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கின்றது இதையெல்லாம் பார்த்து என்ன நம்பர், 5ஆம் நம்பரில் பேர் வைக்கணும், 6ஆம் நம்பரில் பேர் வைக்கணும், 7ஆம் நம்பரில் பேர். இந்த மாதிரி அதிர்ஷ்ட எண் என்னன்னு தெரிந்து அந்த எண்ணில் பேர் வைக்க வேண்டும். சரி, 3வது அதிர்ஷ்ட பெயராக வைக்க வேண்டும். சில பேரை வைக்கக்கூடாது என்று பெயரியல் சாத்திரம் சொல்லுது. இப்போ நிர்மலா அது கூடாத பேர், வினோதினி அது கொஞ்சம் தவிர்க்கிறதுனால. இந்த மாதிரி நான் பேரை சொல்ல விரும்பலை, அந்த பேர் இருந்தால் நீங்கள் சங்கடப்படுவீங்க. அது மாதிரி இந்த மாதிரி சில பெயர்கள் இருக்குது. இந்த பெயர்களை வைக்கக்கூடாது. மகிஷா, மகிஷம்னா என்ன, எருமை மாடுன்னு அர்த்தம். மகிஷாண்டு பேர் வச்சிங்கன்னா எருமை என்ற அர்த்தம். நீங்கள் அந்த பிள்ளைக்கு மகிஷாண்டு பேரை வச்சுட்டு மகிஷா இங்கே வா, மகிஷா அங்கே போன்னு கூப்பிட எருமை இங்கே வா, எருமை அங்கே போன்ற அர்த்தமாக இருக்கும். எருமை ஒன்றும் கூடாததில்லை. எருமை யார்? யமனினுடைய வாகனம். யமன் தான் எருமையில் வருவான். அப்போ ஆயுள் குறைந்து கொண்டே போகும்.
அக்ஷயான்னு பேரை வையுங்கோ. அக்ஷயா அக்ஷயான்னு கூப்பிட கூப்பிட ஆயுள் வளர்ந்து கொண்டே போகும். இந்த மாதிரி அதிர்ஷ்டமான சப்த நல்ல சப்த அசைவுகள் உள்ள பெயரை நீங்கள் பெயராக வைக்க வேண்டும். தவறான சப்த அசைவுகள் உள்ள பெயரை நீங்கள் பெயரில் வைக்கக்கூடாது. தவறான அர்த்தமுள்ள பெயரையும் நீங்கள் வைக்கக்கூடாது. புதுசாக லேட்டஸ்ட் நேமாக இருக்கும், அதனுடைய அர்த்தம் என்ன என்று தெரிந்து வையுங்கள். அப்போ நட்சத்திரப்படி எழுத்து பார்க்கணும், அதே நேரம் எண்கணிதம் பார்க்கணும், அதிர்ஷ்ட பேர். இந்த மூன்றையும் தேர்ந்தெடுத்து தான் உங்களுடைய குழந்தைக்கு பெயரை வைத்து அந்த பெயரை நீங்கள் கூப்பிட 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 நல்ல ப்ரொனாலஜி என்று சொல்கிறது சப்தவியல், நல்ல சப்தம் உள்ள பேரை வச்சுட்டு அந்த பேரை கூப்பிட அந்த சப்தம் பலம் பெறும். அந்த அசைவு, அந்த சப்தம், அந்த ஒலி, அந்த ஓசை அந்த பிள்ளைக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். அதனால் ஜாதக கர்மா 31வது நாள் தான் பிள்ளைக்கு ஜாதக கர்மான ஜாதகத்தை பார்க்குறது. இந்த பிள்ளை என்ன நட்சத்திரம், என்ன ராசி, என்ன லக்னம், என்னென்ன யோகம் பிள்ளைக்கு இருக்குது, பிள்ளை பிறந்த பலன் தகப்பனுக்கு எப்படி, தாய்க்கு எப்படி, தாய்மாமனுக்கு எப்படி, இந்த பிள்ளை படிக்குமா, ஆயுள் பலன் எப்படி இருக்குது, ஆரோக்கியம் எப்படி இருக்குது, எதிர்கால வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கா, வீடு வாகனம் வாங்குமா, வெளிநாட்டுக்கு போகுமா, இதெல்லாம் ஜாதக கர்மா, ஜாதகத்தை பார்த்து சொல்லணும். இந்த பிள்ளை இன்ன நட்சத்திரம் இன்ன ராசியில் பிறந்திருக்குன்னு. இந்த மாதிரி புண்ணியாக வாச்சனத்தன்று தான் பெயர் வைப்பது. நல்ல பெயராக பிள்ளைக்கு வையுங்கோ. உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.